Hello everyone, welcome back to Amma Ponnu Vocabulary Feed. இன்னைக்கு டே 10 டென்சஸ் தான் பார்க்க போறோம். டென்ஸ் அப்படின்னு சொன்னதும் பயங்கர டென்ஷனா இருக்குல்ல. எனக்கு கூட ஸ்கூல் படிக்கும் பொழுது அப்படிதான் இருந்தது. ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாகவும் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்டோரி மூலமா உங்களுக்கு டென்ஸை சொல்லி தர போறேன். Every sentence has a time, present, past and future. Today we'll explore them through a short story. And for that, we are going to use two powerful verbs, that is have, has, had and do, did, does. Ready? Let's get into the video. Meet my friend Rani. Actually, she loves mangoes. Let's see her life in 3 different times. Yesterday, today and tomorrow. இதுக்கு முன்னாடி நம்ம கிராமர்ல nouns, pronouns இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் டீப்பா டைவ் பண்ண போறதால டென்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இது நம்ம ஒரு 3 to 4 வீடியோஸ்ல கவர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப ப்ரோலாங்டா எக்ஸ்டெண்டடெல்லாம் போகாது. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா ஈஸியா முடிச்சிடலாம். ஏன் இதுக்கு முன்னாடி கான்செப்ட் எல்லாம் ரொம்ப டீடைல்டா போயிருந்தது அப்படின்னா, அது ஒரு கிராமர் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அவ்வளோ டீடைல்டா கத்துக்கணும்ன்றது வேணும், அவசியம் அப்படின்றதால அதை நம்ம ரொம்ப டீடைல்டா கொடுத்துருந்தோம். டென்ஸ் அப்படின்றத உங்களுக்கு புரியுற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளரா பிரேக் டவுன் பண்ணி நான் இந்த டென்ஸ் கிளாஸ்ல கவர் பண்ணிருக்கேன். சோ லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பேசிக்கலி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னதும் நமக்கு என்ன கீவேர்ட் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, யூசுவலி ஆர் ரைட் நவ் அப்படின்ற இந்த 2 கீவேர்ட் நமக்கு ஞாபகம் வந்தா போதும். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இந்த யூசுவல் அப்படின்னா ரெகுலரா என்னுடைய லைஃப்ல இதுதான் நடக்கும். நான் காலையில எழுந்ததும் பிரஷ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்வேன், அந்த மாதிரி ரெகுலரா சன் எப்பவுமே எந்த சைடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா யூஸ்வலான விஷயங்களுக்கு நான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ ரைட் நவ் அப்படின்னா இப்போ பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்த நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். இது நமக்கு தெரியும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் அதை தான் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள்ஸ், இப்போ நான் இதுல ஹேவ், ஹேஸ், டூ, டஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணாமலும் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஐ ஹேவ் அ மேங்கோ அப்படின்னா have and has அப்படின்றது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட். இதனுடைய மீனிங் என்கிட்ட மேங்கோ இருக்குன்னு அர்த்தம். ஏன் இங்க ஐக்கு ஹேவ்னும் ஷீக்கு ஹேஸ்னும் நம்ம ப்ரீவியஸ் ஹேவ் ஹேஸ் ஹேட் சீரீஸ்லயே போதுமான அளவு பார்த்துட்டோம். ஓகே, ஐ, வி, யூ, தே, ஹேவ், ஹி, ஷீ, இட், நேம்ஸ், ஹேஸ். அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ். மற்றபடி இது ரெண்டும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நான் எழுதுற ஒரு சென்டென்ஸ். இப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ரெகுலரா மார்னிங் நீங்க என்ன மாதிரியான யூசுவல் ஆக்டிவிட்டிஸ் செய்வீங்க? ஐ பிரஷ் மை டீத், ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட். அப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, ஐ ஏட்னு சொன்னேன் அப்படின்னா இன்னைக்கு காலையில நான் சாப்பிட்டேன்னு அர்த்தம். ஐ ஈட் அப்படின்னா நான் ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன்னு அர்த்தம். இதுதான், இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதை நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். ஓகே, சோ எப்பவுமே verb அப்படின்றது பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் do யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பாருங்க. ஐ do my homework every day. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஹோம்ஒர்க்கை செஞ்சுடுவேன். இப்போ இந்த செய்வேன் அப்படின்றது தான் verb. இந்த வேர்புக்கு நம்ம ஏன் இங்க do போட்டிருக்கோம்? இங்க ஐ இருக்கிறதுனால. ஐ, வி, யூ, தே, do, he, she, it, names, does. ஓகே, அதனாலதான் இங்க does போட்டிருக்கும். She does her homework carefully. அவ எப்பவுமே அவளுடைய ஹோம்ஒர்க்கை ரொம்ப கவனமா செய்வா அப்படின்றதான் இதனுடைய மீனிங். ஓகே, here is an example without using have, has, had or do, did, does. I come here daily அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் இங்க வர்றது என்னுடைய பழக்கம்னு அர்த்தம், யூசுவல். அதனால இங்க verb எனக்கு எப்படி இருக்கு, பேஸ் ஃபார்ம்ல அப்படியே இருக்கு. அதுக்கு கீழே நான் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கேன். உங்களுடைய நோட் புக்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் பிளஸ் verb, verb-னுடைய பேஸ் ஃபார்ம் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, அதுக்கு கீழே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா கண்டிப்பா do not யூஸ் பண்ணிருக்கணும். அதனுடைய ஸ்ட்ரக்சர்லயே அது இருக்கும். சப்ஜெக்ட் பிளஸ் do not பிளஸ் ஆப்ஜெக்ட், verb பிளஸ் ஆப்ஜெக்ட், verb பிளஸ் ஆப்ஜெக்ட். சில பேர் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது do யூஸ் பண்ணாம not மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பயன்படுத்த கூடாது.
do notனு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் இங்க சப்ஜெக்ட் ஐன்னு இருக்கிறதால நான் இங்கே do not யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதால do not யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் அப்படின்னா did not யூஸ் பண்ணணும். ஓகே, I do not eat breakfast அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வழக்கமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் டைப். ஒரு கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி கேட்கறது? ஓகே, do you eat breakfast regularly? நீ ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம இந்த டூ யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் யூன்னு இருக்கிறதால டூ பயன்படுத்தி இருக்கோம். ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. டூ பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சர் டஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் நாட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் டஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்திருக்கேன். இதனுடைய சென்டென்ஸ் நீங்களே உங்களுடைய நோட்புக்ல கிரியேட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை கிரியேட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நவ் ஸ்டோரி. மை ஃப்ரெண்ட் ராணி ஹேஸ் 2 mangoes. ராணி அப்படின்றது நேம், அதனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ராணி ஹேஸ் 2 mangoes. She does her homework quickly because she wants to eat them. அவளுடைய ஹோம்வொர்க்கை ரொம்ப குயிக்கா செஞ்சு முடிக்கிறா. ஏன் அப்படின்னா அந்த மாங்காவை அவ சாப்பிடணும். she does her homework quickly. அவளுடைய அப்படின்னு இருக்கிறதால her யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா because she wants to eat them. அவளுக்கு அதை சாப்பிடணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரியில நம்ம 2 have does ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி நீங்களும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த கிராமர் நமக்கு பேசும்பொழுது ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராமர் தெரியும். யூடியூப் வீடியோஸில் எதுலையோ பார்த்து கிராமர் கான்செப்டை நல்லா தெரிஞ்சுப்பாங்க. பட் பேசணுங்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச கிராமர் டாப்பிக்காக இருந்தாலும் அதில் தவறு வரும். பேசி முடிச்ச பிறகு இந்த இடத்துல டஸ் வந்திருக்க கூடாது, டிட்டு தானே போட்டிருக்கணும், நான் ஏன் இப்படி மாத்தி சொன்னேன்ற அந்த மாதிரியான பெர்ப்ளெக்ஷன் எல்லாருக்குமே இருக்கும். தட் இஸ் பிகாஸ் நம்ம லேர்ன் பண்ற கிராமரை நம்ம ரியல் டைம்ல அப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்றது இல்லை. அதுதான் இந்த ப்ராப்ளமுக்கான காரணம். அப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்க உங்களுடைய ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி சில விஷயங்களை எழுதணும். அதாவது இன்னைக்கு மார்னிங் என்கிட்ட என்ன இருந்தது, நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி டூ டிட் டஸ் உங்க ஃபேமிலியில உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ஒரு ஷார்ட் ஜேர்னல் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் பத்தாது, உங்களுடைய மொபைல் போன் எடுத்து அதுல வீடியோ ரெக்கார்டரை ஆன் பண்ணி நீங்க இப்படி பிராக்டிஸ் பண்ற கிராமரை அந்த ஷார்ட் ஜேர்னலை பேசி பிராக்டிஸ் பண்ணணும். அது பண்ணா மட்டும்தான் பேசும்பொழுது அந்த கிராமர் எரர் வராம நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, தென் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சிம்பிளா சொல்றோம். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஹேடும் டிட்டும் யூஸ் பண்ணி 2 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ராணி ஹேட் மேங்கோஸ் அப்படின்னா ராணி கிட்ட இதுக்கு முன்னாடி மேங்கோஸ் இருந்ததுன்னு அர்த்தம். இப்போ விச் மீன்ஸ் இப்போ அவகிட்ட இல்லை. ஸோ இது ஒரு பாஸ்ட். இருந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹேட் மை பென். என்னுடைய பென் என்கிட்ட இருந்தது. அந்த இருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஹேவ் ஹேஸ் ஹேட். ஹேவும் ஹேஸும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல, ஹேட் பாஸ்ட் டென்ஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் டிட். ஷீ டிட் ஹர் ஹோம்வொர்க் எஸ்டர்டே. அவ நேத்து அவளுடைய ஹோம்வொர்க்கை செய்து முடித்தாள். அப்போ இது முடிஞ்சிடுச்சு, அதனால டிட் யூஸ் பண்ணியிருக்கேன். டஸ் யூஸ் பண்ணா அவ இப்போ செய்யறான்னு அர்த்தம், அல்லது செஞ்சு, அதாவது ரெகுலரா ஹோம்வொர்க்கை செய்வான்னு அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இதுல நான் verb யூஸ் பண்ணியிருக்கேன். verbல ரெகுலர் verb, irregular verbனு 2 இருக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது irregular verb. அதாவது wake அப்படின்றது present form, அதாவது base form. ஓகே, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் எது அப்படின்னீங்கன்னா woke. ஸோ ஐ woke up early. நான் வந்து ரொம்ப காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வேக் அப் அப்படின்னா ரெகுலரா நான் காலையில எந்திரிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஏர்லியா எந்திரிச்சிருவேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டேன் அப்படின்னா ஐ woke up earlyன்னு சொல்லணும். ரெகுலரா எழுந்திருப்பேன் அப்படின்னா ஐ வேக் அப்னு சொல்லணும். இதை நான் சொன்ன மாதிரி irregular verb. ஏன் இதை irregular அப்படின்னு சொல்றோம்னா, இங்க வேக்குக்கு woke அப்படின்னு வருது. give, gave, see, saw இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே irregular verbs. ரெகுலர் verb அப்படின்னா walk, walked, finish, finished அந்த மாதிரி வெறும் ed மட்டும் சேர்த்து
பேஸ் ஃபார்மினுடைய வேர்பை பாஸ்ட் ஃபார்மா மாத்துறது. ஸோ அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுல நெகட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்கறதுன்றத பார்ப்போம். ஸோ ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் வித் ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்றது பேஸ் ஃபார்ம் வேர்போட ed ஆட் ஆகி இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, சிம்பிள் சென்டென்ஸ். ஷீ குக்ட் பிரேக்ஃபாஸ்ட். இங்க குக்ன்றது பேஸ் வேர்ப், அதனோட ed ஆட் பண்ணிருக்கேன். ஸோ என்ன அர்த்தம்? அவ இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சான்னு அர்த்தம். ஓகே, ஷீ குக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அவ தான் ரெகுலரா சமைப்பான்னு அர்த்தம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, he bought a new phone. அவன் ஒரு புது போன் வாங்கிட்டு வந்தான். இது ஒரு irregular verb. இதனுடைய பேஸ் verb by bought. ஓகே, தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஏன் இது மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் நீங்க உங்களுடைய ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல கொடுக்கணும். இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்லாம் நம்மளால செஞ்சிட முடியும். கொஞ்சம் இந்த ப்ரெப்போசிஷன்ஸ் எல்லாம் வர மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் சென்டென்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா தான் நம்மளும் அதை ரியல் டைம்ல அப்ளை பண்றதுக்கான கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்திக்க முடியும். ஓகே, தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, சிம்பிள் தான். தே, அவர்கள், ஹேண்டில்ட் த கிரைசிஸ். அங்க இருக்கிற ப்ராப்ளமா அவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சிருச்சு. எதோட அப்படின்னா, வித் சர்ப்ரைசிங் மெச்சூரிட்டி. ரொம்ப அதிக அளவிலான மெச்சூரிட்டியோட அவங்க அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்க, ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்றதோடைய மீனிங். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது இதனுடைய வேர்பு தான். ஸோ இது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. நடந்து முடிஞ்சது அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க இப்படி தான் சொல்லணும். The company implemented new policies to improve efficiency. ஒரு கம்பெனியோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அந்த கம்பெனி நியூ பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்ல இந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்கன்னு நீங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். பை த வே அந்த வீடியோ ரெக்கார்டரும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போதான் இதை நம்ம பேசும் பொழுது பயன்படுத்த முடியும். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ராணி had a basket. She had many mangoes in it. அவகிட்ட ஒரு பாஸ்கெட் இருந்தது, அதுல நிறைய மாம்பழங்கள் இருந்தது. அதுல அப்படின்னும் பொழுது in it அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். She did her work carefully and she did not waste any fruit. அவளுடைய வேலையில ரொம்ப கவனமா இருந்தா ஒரு பழம் கூட அவ வேஸ்ட் பண்ணவே இல்லை. She did share them with her friends. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ அந்த பழங்களை ஷேர் பண்ணா. At the end she had only a few left. But she did feel happy. கடைசியில அவளுக்கு கொஞ்சம் தான் இருந்தது அப்படின்னாலும் கூட அவ ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தா. இந்த ஹோல் ஸ்டோரி பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்க ஏதாவது நடந்து முடிஞ்ச ஒரு ஸ்டோரியை சொல்றீங்க அப்படின்னா மேக்சிமம் யூஸ் பண்ணிருக்கிற எல்லா வேர்பும் பாஸ்ட்ல இருக்கா, டூ டஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடாம டிட் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோமா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க உங்களுடைய ஸ்டோரியை கிரியேட் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் சொல்லணும். என்னுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, will plus base verb. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, கண்டிப்பா புரியும். I will go to Chennai tomorrow. நான் நாளைக்கு கண்டிப்பா சென்னை போவேன். நான் நாளைக்கு போவேன் அப்படின்னும் பொழுதே நீங்க இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடணும். will plus base verb. subject plus will plus base verb, அதுக்கப்புறம் object. ஓகே, இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, I am hungry. I will order food. எனக்கு ரொம்ப பசிக்குது. I am hungry. I will order food. நான் கண்டிப்பா ஃபுட் ஆர்டர் பண்ண போறேன். அப்போ இனிமே தான் ஆர்டர் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, இதே சென்டென்ஸை நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சேஞ்ச் பண்ணி பாருங்க. நான் யூஸ்வலா ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன், எப்படி சொல்லுவீங்க? I order food. நான் நேற்று ஃபுட் ஆர்டர் பண்ணினேன், எப்படி சொல்லுவீங்க? I ordered food. I will order food. That's it. தேர்ட் சென்டென்ஸ்ல question frame பண்ணிருக்கோம், will யூஸ் பண்ணி. அதனுடைய ஸ்ட்ரக்சர் will plus subject plus base form of the verb and object. example sentence பாருங்க, will you come tomorrow. அப்போ நீங்க இனிமே யார்கிட்டயாவது ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஃபியூச்சர்ல நடக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா will you come tomorrow. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய லைஃப்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அகைன் அண்ட் அகைன் நான் சொல்ற மாதிரி நம்ம கிராமர் கிளாஸ் லிசன் பண்ணா மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான ப்ராக்டிஸையும் ரெகுலரா செய்யணும். அப்போதான் அது நமக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ டே 10ல இன்னைக்கு இந்த 3 டென்ஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஃபர்தரா எல்லா டென்சஸையும் இந்த சீரீஸ்ல கவர் பண்ண போறோம். இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்க ஒவ்வொரு டென்ஸ்லையும் ஒவ்வொரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.